பழனி முருகனை பார்க்கணும், திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும், ஆறுபடை அப்பனை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆறுபடை அப்பனை பார்க்குறாங்க. நிறைய இந்த சுற்றுலா பயணம் போகிறாங்க, ஆன்மீக பயணம் போகிறாங்க, நிறைய கோவில்களை போகிறாங்க, நிறைய புண்ணியத்தை தேடிக்கிறாங்க. ஆனால் போனோம்னு மனம் இருந்தும் போக முடியாமல், பணம் இல்லாமல், அதுக்கான வசதிகள் இல்லாமல், அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ இதயங்கள் இறைவனை நாடி துடிச்சிட்ருக்கு. ஒரு கணமும் பழனி முருகா நான் உன்னை பார்க்கணும், திருச்செந்தூர் முருகா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்க இதயத்துக்கு முருகன் தந்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்னை பார்க்க வரவங்களுக்கு நான் எல்லா அருளும் செய்வேன், ரொம்ப சந்தோஷமாகவும் ஏற்றுப்பேன். ஏன்னா என்னை நாடி வராங்க இல்லையா, அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் என்னை பார்க்க வர முடியாமல் அவங்களுடைய மனசை மட்டும் என்கிட்ட அங்கே அனுப்புகிறாங்க இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு முருகா உன்னை பார்க்க முடியலையே, உன்னை பார்க்க வர்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, உன்னை பார்க்க வர்றதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, நான் உன்னை பார்க்கணும் போல் என் மனம் இயங்குதே, முருகான்னு என்னை யார் கூப்பிட்றாங்களோ, முருகான்னு என்னை யார் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நான் போய் நிற்பேன்னு சொல்கிறாரு முருகர் தந்தை. வர முடியாதவங்களுக்கு நானே போய் அவங்க முன்னாடி நிற்பேன், 6 படையும் அவங்க தரிசித்ததுக்கான பலன் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாருங்க முருகர் தந்தை. அதனால் நம்மளால இன்றைக்கி போக முடியலையேன்னு வருத்தம் நமக்கு வேணவே வேணாம், அந்த வருத்தப்படவே வேண்டாம். நமக்கும் ஒரு நேரம் வரும், அப்போது நம்ம 6 படை அப்பனை தரிசிப்போம். உலகத்தில் எங்கெல்லாம் முருகர் இருக்காரோ அங்கெல்லாம் கூட நமக்கு ஒரு தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். அதனால் இன்றைக்கி நமக்கு வாய்ப்பு இல்லையே நம்ம நினைக்கவே வேணாம். நம்ம மன கண்ணிலேருந்து முருகான்னு நினைக்கிறோம், மனம் முருகி முருகான்னு நம்ம வாயார கூப்பிட்றோம்னா முருகர் தந்தை நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்காருன்னு அர்த்தம். அப்போது நம்ம பழனி முருகன்கிட்ட போய் சொல்கிற கஷ்டமோ, திருச்செந்தூரில் போய் நம்ம கஷ்டத்தை சொல்கிறதோ எல்லாமே இருந்த இடத்துலையே உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு முருகா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, முருகா எனக்கு இவ்வளோ இஷ்டம் இருக்குது உன்னை பார்க்குறதுக்கு, முருகா என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, எல்லாம் உன் காலடியில் வச்சிட்றேன், உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை, ஆனால் இங்கேருந்தே நான் உன்னை பார்க்குறேன், நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு நம்ம மனம் உருகி அன்பாக ஒரு கேட்கும் போது முருகர் சத்தியமாகவும் நிச்சயமாகவும் நம்ம முன்னாடி நிற்பார். அப்படி தான் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் முருகர் பக்தர்கள், நிறைய முருகர் பக்தர்கள் இருக்காங்க. நம்மளுடைய சுவாமிகள் எல்லாருமே முருகனை பற்றி ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க, ரொம்ப அழகான வார்த்தைகளால் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக முருகர் தந்தை அவர் நம்மளை பார்க்குறதுக்கு அவரே வந்துடுவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.